அதப்பா பலே, உரங்காப்புலி மூலம் கர்னல் வெல்ஷுக்கு அக்னியுவால் அனுப்பப்பட்ட இந்த ஓலை எவ்வளவு முக்கியமானது என்பது இப்போது இதை படிக்கும் போதுதான் தெரிகிறது. உரங்காப்புலியிடமிருந்து இதை பெற்ற நீ உடனே இங்கு வராமல் என்னிடம் சொல்லும்படி செய்தி அனுப்பிவிட்டு அங்கிருந்தே சென்று விட்டாய் என்பதை அறிந்தேன். அந்த கணமே ஒரு போருக்கான அடிப்படை பணிகள் துவங்கிவிட்டது என்பதை புரிந்து கொண்டேன். அண்ணா, நான் பாகநேரிக்கு வராமல் அப்படியே சென்று விட்டேன் என்பதை கேட்ட உடனேயே நீங்கள் நிலைமையை எளிதாக புரிந்து கொள்வீர்கள் என்பது எனக்கு தெரியும். நீங்களும் பாகநேரியில் இல்லாமல் அங்கும் இங்குமாக பல பணிகளில் ஈடுபட்டு எங்கெங்கோ சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்பதும் எனக்கு தெரியும். அதனால்தான் மேகநாதனிடம் செய்தி அனுப்பி உங்களிடம் தெரிவிக்கும்படி சொன்னேன். அதப்பா, நீ ஒரு காரியத்தை செய்ய புறப்பட்டு விட்டால் நிச்சயம் அதை வெற்றியோடு நிறைவேற்றிவிட்டுத்தான் திரும்புவாய் என்று எனக்கு தெரியும். இருந்தாலும் அதை பற்றிய செய்தி வரும் வரை மனம் அலைப்பாயத்தான் செய்கிறது. அதுதான் பெரியம்பலம் இரத்த பாசம் என்பது. தானாடாவிட்டாலும் தன் தசையாடும் என்பார்களே, அதுதான் இது. நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் தம்பியை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறீர்கள். சின்னம்பலம் எங்கே இருந்தாலும் உங்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த உரங்காப்புலி வல்லத்தரையனுக்கு பக்கத்திலேயே இருந்து கொண்டு அவனுக்கு சிறிதும் சந்தேகம் வராதபடி எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறான் பார்த்தாயா? அவனை பற்றி கூட நீ ஏதோ செய்தி அனுப்பியதாக மேகநாதன் சொன்னானே. ஆமாம் அம்பலம், அப்போது நீங்கள் வேறு விஷயமாக அவசரமாக சென்று விட்டதால் தங்களிடம் சொல்ல முடியவில்லை. பரவாயில்லை, இப்போது சொல். சின்னம்பலம் உரங்காப்புலியை தடுத்து நிறுத்தி இந்த நேரத்தில் இப்படி ஒரு கடிதம் செல்வதால் ஏற்படக்கூடிய விளைவுகளை சொன்னாராம். அவரும் அதை புரிந்து கொண்டு எந்த மறுப்பும் சொல்லாமல் மடலை இவரிடம் தந்து விட்டாராம். கேட்கவே வியப்பாக இருக்கிறது ஆதப்பா. உரங்காப்புலி இப்படி நடந்து கொள்வான் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. உரங்காப்புலி எப்போதும் தன்னை மாற்றிக்கொள்ள மாட்டார். நமது மூத்த சகோதரியாக நாம் நினைத்த வீரம்மாள் அக்காள் என்னை வேண்டிக் கொண்டதால் உங்களிடம் கூட உண்மையை மறைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டு விட்டது. என்னை மன்னித்து விடுங்கள் அண்ணா. என்ன ஆதப்பா, ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்து விட்டாய்? ஒன்றுமில்லை அண்ணா. அது போகட்டும், அக்னியுவின் மடலை முதலில் எங்கு கொண்டு சென்றாய்? யாரிடம் சேர்த்தாய்? அதற்கு ஏதேனும் பலன் இருந்ததா? அம்பலம், கொஞ்சம் மூச்சுவிட நேரம் தாருங்கள். இவ்வளவு கேள்விகளையும் ஒரே நேரத்தில் கேட்டால் எப்படி அவரால் பதில் சொல்ல முடியும்? ஆமாம் ஆமாம், என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தில் எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நடந்தவை அனைத்தும் ஒன்று விடாமல் சொல்கிறேன் அண்ணா. நான் முதலில் இந்த மடலோடு சென்று விருப்பாச்சி ஜல்லிப்பட்டி கோபால நாயக்கரை சந்தித்து எல்லா செய்திகளையும் சொன்னேன். அவர் உடனே மருது பாண்டியர்களோடு தொடர்பு கொண்டு போர் திட்டத்தை வகுத்தார். அதில் அவர் மிகுந்த அனுபவம் வாய்ந்தவராயிற்றே. மடலில் எழுதப்பட்டிருந்த ஆங்கிலேயரின் யுத்த ரகசியங்களுக்கேற்ப திட்டங்களை வகுத்திருப்பார். பாசறைகளிலிருந்து பல வீரர்களை வரவழைத்திருப்பார். வருகின்ற வெல்ஷின் படையை எதிர்கொள்ள மருது பாண்டியர் படை வெகு விரைவில் தயாராக இருக்கும். சரியாக சொன்னீர்கள் அண்ணா. நானே வியந்து போய் பார்க்கும் அளவிற்கு வெகு விரைவில் போர் திட்டங்களை வகுத்து வீரர்களை நிறுத்திவிட்டார். மானாமதுரை பார்த்திபனூர் பாதையில் வரவேண்டாம் என்றுதானே அக்னியோ அந்த கடிதத்தில் எழுதியிருந்தான். ஆனால் அந்த விவரம் போய் சேராததால் வெல்ஷின் படை வெகு வேகமாக அங்கு வந்து கொண்டிருந்தது. பொறியில் அகப்பட்டுக் கொள்ள வரும் எலிகள் போல அவர்கள் அங்கு வந்து புகுந்தார்கள். பிறகு சீக்கிரம் சொல்லுங்கள், எனக்கே ஆர்வம் தாங்கவில்லை. காட்டு மார்க்கமாக திட்டமிட்டபடி வந்த வெள்ளையர் படையை திடீரென்று சூழ்ந்து கொண்ட மருது பாண்டியர் படை மானாமதுரையிலிருந்து பார்த்திபனூர் வரை சின்னாபின்னப்படுத்தி சிதறடித்து விட்டது. 10க்கும் மேற்பட்ட ஆங்கிலேய ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டு விட்டார்கள். ஆயிரக்கணக்கான சிப்பாய்கள் அழிந்தார்கள். அது மட்டுமல்ல, நம் மண்ணை காட்டிக் கொடுக்க அவர்களோடு சேர்ந்து கொண்டு நம்மவரை எதிர்த்து போரிடும் துரோகிகள் 100க்கும் மேலானவர்கள் பிணங்களாக்கப்பட்டார்கள். ஆங்கிலேய அதிகாரிகள் இருவரையும் துரோகிகள் 5 கொன்ற பெருமை உங்கள் தம்பிக்கு உண்டு. அதப்பா, நீ முகத்தை கருப்பு துணியால் மூடிக்கொண்டுதான் போரிட்டேன் அண்ணா. பலே ஆதப்பா, பலே. நாம் நமது நிலைக்கு இப்படி மறைந்திருந்துதான் போர் புரிந்தாக வேண்டும். மருது படைக்கும் நாயக்கர் படைக்கும் உதவி செய்ய வேண்டும். நாம் வெளிப்படையாக இந்த காரியத்தில் இறங்கினால் பரங்கியரின் பயங்கர எதிர்ப்புக்கு ஆளாக நேரிடும். கோபால நாயக்கரின் தளபதியார் கூட இதைத்தான் அண்ணா என்னிடம் சொன்னார். பாகநேரியும் பட்டமங்கலமும் மற்றுமுள்ள அம்பலக்காரர்களும் இப்போது செய்து வருகிற மறைமுக உதவிகளை இதேபோல் செய்து வந்தால் போதும் என்றார்.
கோபால நாயக்கர் கூட இந்த போரில் நேரடியாக பங்கு கொள்ளவில்லை, மறைந்திருந்துதான் போர் திட்டங்களை வகுத்து தந்து நடத்தினார். என்ன செய்வது ஆதப்பா? முழுமையான வெற்றியை அடையும் வரை நாம் இப்படி இருக்க வேண்டியது அவசியமாகிறது. நீ போரை பற்றி சொல். பார்த்திபனூரில் பரங்கியர் படை முற்றும் அழிக்கப்பட்டது. பெரும் சாதனை புரிவான் என்று எதிர்பார்க்கப்பட்ட கர்னல் வெல்ஷ் வெளவெளத்து போய் உயிர் பிழைத்தால் போதுமென தனது பாதுகாப்பு வீரர்களோடு பின்வாங்கி சென்று விட்டான். பின்வாங்குவது ஆங்கிலேயர்களுக்கு கைவந்த கதை. அதையே போர் தந்திரம் என்பார்கள். ஆனால் அதையே நாம் செய்தால் கோழைத்தனமாக பயந்து ஓடிவிட்டோம் என்று செய்தி பரப்புவார்கள். பார்த்திபனூரிலிருந்து அவர்கள் இப்போது எங்கே போயிருக்கிறார்கள்? தற்போதைக்கு எங்கே போனாலும் மருது பாண்டியரின் படை வீரர்களிடம் அகப்பட்டுக் கொள்வோம் என்று அங்குள்ள ஒரு காட்டில் மறைந்திருக்க வேண்டும். அத்தோடு மற்றொரு பரங்கியர் படை பரமக்குடியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதாம். கர்னல் அக்னியு ராமநாதபுரம் வடக்கு பகுதிக்கு சென்று தாக்குதல் நடத்தியிருக்கிறான். அங்கே நடந்த போரில் நமது வீரர்களின் தாக்குதலை தாங்க முடியாமல் மிகவும் தளர்ந்து போய் மதுரைக்கு சென்றுவிட தீர்மானித்திருக்கிறானாம். அக்னியு அவன் சாதாரண ஆள் அல்ல ஆதப்பா, பயங்கர விஷமக்காரன், சூழ்ச்சியின் சுரங்கம். அவனது சூது வேலைகளை அறுத்தறிவது என்பது அவ்வளவு எளிதான செயல் அல்ல. என்ன செய்வது? நம்மவர்களிலேயே பலர் அவனுடைய ஆதிக்க வெறிக்கு பயந்து நாமாவளி பாடிக்கொண்டிருக்கிறார்களே. அம்பலம், பார்த்திபனூரில் மருது பாண்டியர்களின் படைக்கு கிடைத்த வெற்றி தொடருமானால் பரங்கியரை ஒழித்து கட்டுவது நிச்சயம் இல்லையா? இறுதி வெற்றி எப்போது கிடைக்கும் என்பதை இப்போது சொல்ல முடியாது மேகநாதா. அதற்காக விடுதலை போரில் ஈடுபட்டிருக்கும் மருது பாண்டியருக்கும் கோபால நாயக்கருக்கும் நாம் தரும் ஆதரவையும் நிறுத்திவிட முடியாது. தனக்கு துணையாக தன்னை விட சூழ்ச்சிக்காரனான வெல்ஷை இங்கு வரவழைத்தான் அக்னியும். இருவர் படையும் ஒன்று சேர்வதற்கு முன்பே மருதுபாண்டியர் படை வெல்ஷ் படையை அழித்து விட்டது. ஆனாலும் வெல்ஷ் தப்பிவிட்டானே, அவனை அப்படியே விட்டுவிடக் கூடாது. எப்படியாவது அவனை கண்டுபிடித்து அழித்துவிட வேண்டும். அதை பற்றி உங்களுக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம் அண்ணா. போரின் இறுதி கட்டத்தில் மருது பாண்டியர்களே களத்தில் இறங்கி வெல்ஷ் படையை அழித்து அவனை பயந்து ஓடி ஒளியும்படி செய்தார்கள். சின்னம்பலம், இந்த போரில் நமது வீரர்கள் துப்பாக்கியை பயன்படுத்தினார்களா? ஆமாம் மேகநாதா. காலமெல்லாம் துப்பாக்கி ஏந்திய ஆங்கிலேயரை விட விடுதலை போராட்டத்துக்காக துப்பாக்கி ஏந்திய நமது வீரர்கள் எதிரிகளை சரமாரியாக சுட்டுக் கொன்றார்கள். அதை கண்டு மிரண்டு போய்தான் எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான் வெல்ஷ். இப்போது அவனை கண்டுபிடிப்பதற்காக மருது சகோதரர்களே அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வெல்ஷின் நிலை இந்நேரம் அக்னிவிற்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும். அவன் வந்து வெல்ஷுக்கு உதவுவதற்கு முன்னால் எப்படியும் அவனை அழித்து விடுவார்கள் மருது சகோதரர்கள். அப்படித்தான் நடக்க வேண்டும். அதற்கு மாறாக வெல்ஷ் உயிரோடு தப்பித்துச் சென்று அக்னியுடன் சேர்ந்து விட்டால் விளைவு என்னவாகும் என்று யாராலும் சொல்ல முடியாது. அண்ணா, பார்ப்போம். நல்லதே நடக்கும். வாங்க. Good morning, Colonel. It's a bad morning. கர்னல் வெல்ஷ் புறப்பட்டு விட்டார். கர்னல் வெல்ஷ் யுத்த களத்திற்கு வந்து விட்டார் என்று சொன்னாலே எதிரிகள் நடுங்குவார்கள். பாரத நாட்டில் யாராலும் அடக்க முடியாத பகுதிகளுக்கெல்லாம் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்னைத்தான் அனுப்பி வைப்பார்கள். அதன்படியே சென்று வட மாநிலத்தில் எவராலும் நெருங்க முடியாமல் இருந்த இரு பகுதிகளை நான் தான் பிடித்தேன். மராட்டியம் என் முன் மண்டியிட்டது, வங்காளம் என்னால் பங்கப்படுத்தப்பட்டது. அப்படிப்பட்ட என்னை தமிழகத்திற்கு வரவழைத்து ஓடி ஒளிந்து ஒரு காட்டுக்குள் மறைந்திருக்கும்படி செய்து விட்டார்களே, இதற்கு யார் காரணம்? தமிழர்களின் வீரமும் திட்டமிட்ட ஒருவனை தாக்குதலும் தான் காரணம், கர்னல். எஸ் எஸ் ஆனால் அதைவிட முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. அது புரியவில்லையா உனக்கு? என்ன கர்னல்? அந்த இடியட் அக்னியு தவறான ரூட்டை கொடுத்து அதில் நாம் அகப்பட்டுக் கொள்ளும்படி செய்து விட்டார். மருது பாண்டியர்கள் பாதுகாப்பில் இருக்கும் பகுதிக்கு நம்மை அனுப்பி அவர்களிடம் நம்மை சிக்க வைத்து விட்டார். இந்த பாதையில் எவ்வளவு எதிரிகள் இருக்கிறார்கள் என்று தெரிந்திருந்தால் நான் அதற்குரிய பலமான ஏற்பாடுகளோடு வந்திருப்பேன். நமக்கு இப்படி ஒரு நிலை ஏற்படுவதற்கு காரணம் அந்த அக்னியுதான். கர்னல் அக்னியூ வேண்டுமென்றே இப்படி செய்திருக்க மாட்டார்.
இங்கே இருக்கும் நிலை அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அல்லது இதை பற்றி அவர் நமக்கு தெரிவிக்க அனுப்பிய செய்தி நமக்கு வராமல் போயிருக்கலாம். ஓகே ஓகே, நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். நாம் இங்கிருந்து இப்போது வெளியேற வேண்டும். அதற்கு என்ன வழி, அதை சொல். இப்போது நாம் இந்த காட்டை விட்டு வெளியேற முடியாது கர்னல். ஏன்? எந்த பாதையில் வெளியேறினாலும் மருதுபாண்டியர் வீரர்கள் இருப்பார்கள். அவர்கள் இந்த காட்டை சுற்றி வளைத்து விட்டார்கள். அப்படியானால் நாம் இங்கிருந்து எப்படிதான் தப்பிப்பது? கர்னல் அக்னிவிற்கு இங்கு வரும்போதே ஒருவனிடம் செய்தி சொல்லி அனுப்பிவிட்டேன். அவர் தன் படைகளுடன் வந்து மருதுவின் வீரர்களை விரட்டி நம்மை காப்பாற்றும் வரை நாம் இங்கேதான் இருக்க வேண்டும். ஓ மை காட், ஒரு கர்னலை இப்படி காட்டில் இருக்கும்படி செய்து விட்டார்களே. ஆல் ரைட், எனக்கு பல் தேய்க்க வேண்டும். கெட் மை டூத் Yes, பிரஷ். Colonel. What is this? Brush, Colonel. What? Colonel, இது ஆலமரத்தின் குச்சி. இதை என்ன செய்வது? ஒரு பக்க முனையை நன்றாக கடித்து பிரஷ் போல் செய்து அதில் தான் பல் துலக்க வேண்டும். What nonsense. எனக்கு இது பழக்கம் இல்லை. பழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த காட்டில் எத்தனை நாள் இருக்க வேண்டுமோ தெரியவில்லை. அதுவரை இயற்கையை ஒத்துத்தான் வாழ வேண்டும். அதற்காக இந்த குச்சியால் பல் விளக்குவதா? இதை சாதாரணமாக நினைக்காதிருக்கானால் இந்த நாட்டில் ஆளும் வேலும் பல்லு குருதி என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. Nonsense. கர்னல், ஏன் இப்படி செய்தீர்கள்? ஏன்? துப்பாக்கி வெடிக்கும் சத்தத்தை கேட்டு நம் எதிரிகள் நாம் எங்கே இருக்கிறோம் என்று தெரிந்து கொள்ள மாட்டார்களா? நாம் இருக்கும் இடத்தை நாமே காட்டிக் கொடுத்தது போலாகாதா? என்ன கர்னல் வெல்ச், நலமா? ஓ, நீங்கள் தான் மருது பாண்டியர்களா? என்னை தேடிக்கொண்டு காட்டுக்குள்ளே வந்து விட்டீர்களா? ஹ, இனி நீங்கள் எங்கிருந்து போகவே முடியாது. எங்கே இப்பொழுதே உங்களை சுட்டு தள்ளுகிறேன். என்ன துணிச்சல் உனக்கு? எங்கள் நாட்டிற்குள் புகுந்து எங்களோடு போரிட்டு தோற்று இப்படி காட்டுக்குள் ஒளிந்து கொள்ளும் நிலை வந்த பிறகும் எங்களை எளிதாக சுட்டுவிடலாம் என்று நினைத்தாயா? வடக்கே சில நாடுகளை அடக்கி விட்டதால் தமிழகத்தையும் எளிதாக வென்று விடலாம் என்ற நினைப்போடு இங்கே வந்தாயோ? ஒருபோதும் உங்களால் அது முடியாது என்பதை இப்போது புரிந்து கொண்டாயா? மருது சகோதரர்களை நெருங்குவது அவ்வளவு எளிதல்ல என்பதை தெரிந்து கொண்டாயா? போதும் உங்கள் தமிழகத்தின் பெருமை. ஒவ்வொரு காலகட்டத்திலும் வெவ்வேறு ஆட்சியாளர்களிடம் அடிமைப்பட்டு கிடப்பது தானே தமிழகம் என்று சொன்னாய். ஏன் சொல்லுகிறாய்? போர்ச்சுகீசியர்கள் இந்த தமிழகத்தை அடக்கி ஆளவில்லையா? டச்சுக்காரர்கள் வந்து சொந்தம் கொண்டாடவில்லையா? பிரெஞ்சுக்காரர்கள் வந்து பங்கு போடவில்லையா? நவாப்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டு நடந்ததில்லையா? இத்தனைக்கும் பிறகுதான் நாங்கள் இங்கு வந்தோம். எங்கள் பிரிட்டிஷ் உங்களை சில காலம் ஆட்சி செய்வதில் உங்களுக்கு என்ன சங்கடம்? நீ சொன்ன அத்தனை பேர்களில் ஒருவர் கூட இப்போது இங்கு இல்லை என்பதிலிருந்தே அவர்களை எல்லாம் நாங்கள் ஓட ஓட விரட்டி அடித்து விட்டோம் என்பது உனக்கு புரியவில்லையா? இங்கேயே நிலை பெற்று எங்களை அடக்கி ஆளும் ஆற்றல் ஒருவருக்கும் கிடையாது. பிரிட்டிஷாருக்கு அது உண்டு என்பதால் தான் எங்களை அழிக்க நினைத்த உங்கள் வீரர்கள் ஒவ்வொருவராக அழிக்கப்பட்டார்கள். புலித்தேவன், வேலுநாச்சியார், ஹைதர் அலி, திப்பு சுல்தான், முத்துராமலிங்க சேதுபதி, தஞ்சை மன்னன், அமரசிம்மன் என்று அவர்கள் அனைவருமே மடிந்த பிறகும் எங்களை எதிர்க்கும் துணிச்சல் உங்களுக்கு எப்படி வந்தது? கட்டபொம்மனுக்காகவும் சின்னமலைக்காகவும் போடப்பட்ட கயிறுகள் இன்னமும் அப்படியேதான் இருக்கிறது. அடே பரங்கேனே, எங்கள் மருது பாண்டியர்களையா இழிவாக பேசுகிறாய்? அவர்கள் கழுத்துக்கு கயிறு இருக்கிறதா? அதற்கு முன்பாக உன் கழுத்து துண்டாகி வெகு தூரத்தில் விழப்போகிறது பார். நில் மாறவே. கூண்டில் அகப்பட்டது போல் சிக்கிக் கொண்ட வெல்ஸ் இதை தாண்டி செல்ல முடியாததால் பிதற்றுகிறான். தன் பயத்தை காட்டிக்கொள்ள கூடாது என்பதற்காக நம்மை பயமுறுத்துவது போல் பேசுகிறான். விட்டுவிடு. வெல்ஷ், கர்னல் வெல்ஷ்,
நீ இப்போது எங்களிடம் அகப்பட்டுக் கொண்டது போல் எங்கள் வீரர்கள் உங்களிடம் அகப்பட்டுக் கொண்டால் நீங்கள் அவர்களை உடனே கொன்று விடுவீர்கள், அப்படித்தானே? எஸ், டெஃபினெட்லி. எதிரிகளை நாங்கள் விட்டு வைக்க மாட்டோம். ஆனால் நாங்கள் அவர்களுக்கு மன்னிப்பு வழங்குவோம். எங்களை பொறுத்தவரை எங்கள் மண்ணில் கால் வைத்தவர்கள் தங்கள் மனதை மாற்றிக்கொண்டு அவர்கள் நாட்டிற்கே திரும்பிச் செல்ல வேண்டும். அதுதான் எங்கள் நோக்கம். அதனால் உன்னையும் உன்னை சேர்ந்தவர்களையும் இங்கிருந்து போக விடுகிறேன். இங்கிருந்து சென்றவுடன் நீங்கள் எந்த கப்பலில் ஏறி வந்தீர்களோ அதே கப்பலில் பிரிட்டிஷுக்கு புறப்பட்டு விட வேண்டும். அவ்வளவுதான். என்ன, நான் சொல்வது புரிகிறதா? போய்விடுங்கள். நீ எனக்கு மன்னிப்பு வழங்குகிறாயா? நான் அனுமதி அளித்தால் தானே நீ இங்கிருந்து போக முடியும். என் வீரர்களை தாண்டி உன்னால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. வீரர்களா? சற்று திரும்பி உன் வீரர்களின் நிலைமையை பார். வெல்ஷ், நீ திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பளித்தேன், ஆனால் நீ அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை. துப்பாக்கியை கீழே போடு. இவனை இழுத்து வாருங்கள். சின்ன மருது, ஏன் இப்படி செய்து விட்டாய்? உங்களை கொல்ல துப்பாக்கி ஏந்தியவனை நான் எப்படி என்ன கொல்லாமல் விட முடியும்? இருந்தாலும் இவன் கரத்தை வெட்டி வீழ்த்தி உயிரோடு விட்டிருக்கலாமே. எதற்காக நாம் இவனை உயிரோடு விட வேண்டும்? கட்டபொம்மனின் கழுத்தை இறுக்கிய கயிறு உங்களுக்காக காத்திருக்கிறது என்று சொல்பவனை நாம் ஏன் மன்னிக்க வேண்டும்? பெருந்தன்மையோடு நாம் செய்யும் சில காரியங்கள் கூட பலவீனமாக கருதப்பட்டு விடுமாண்டான். இப்படி ஒரு மரணமாவது நடந்தால்தான் அந்த ஆங்கிலேயர்களுக்கு பயம் வரும். வந்த அன்றே வேல்ஷ் மடிந்தான் என்று தெரிந்தால்தான் இங்கு இருப்பவர்களுக்கு தங்கள் நிலை என்ன என்ற கேள்வி எழும். அக்னியுவிற்கு இது தெரியட்டும். மருது பாண்டியர்களின் கோட்டைக்குள் நுழைய முயன்றால் இப்படித்தான் ஆகும் என்பது புரியட்டும். இவர்களை இங்கேயே புதைத்து விடுங்கள்.